லக்ஷ்மி குபேரர் பூஜை முறை. பூஜைக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள், குங்குமம், குபேரர் திருவுருவப் படம் அல்லது சிலை. சில படங்களில் குபேரர் மகாலட்சுமியுடன் இருப்பது போல இருக்கும். அந்த படத்தையும் நீங்கள் வைத்து பூஜை செய்யலாம். அப்படி குபேரர் போட்ட படமே இல்லை என்றால் மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தை வைத்து பூஜை செய்யலாம், தவறு கிடையாது. ரூ. 1 அல்லது ரூ. 5 ஒரே மாதிரியான 9 அல்லது 108 நாணயங்கள், தாமரை மலர்கள், வாசனை மலர்கள், துளசி, சிறிது அக்ஷதை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து ஒரு மணப்பலகையில் சிறிதான கோலம் போட்டு அதில் குபேரர் படம், சிலை அல்லது மகாலட்சுமியின் படம் உங்களிடம் எது உள்ளதோ படத்தை துடைத்து மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்துவிடுங்கள். குபேரருக்கு உரிய திசை வடக்கு என்பதால் படத்தை வடக்கு நோக்கி இருக்கும்படி வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதை பார்த்து கொள்ளுங்கள். நாம் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். மணப்பலகையில் ஒரு ஓரத்தில் குபேர எந்திரம் சிலர் வீட்டில் படமாகவே இருக்கும், அதை வைத்துக் கொள்ளலாம். இந்த படத்தில் தெரிவது போல எந்திரத்தை சிறிதாக வரைந்து கொள்ளுங்கள். எந்திரத்தின் 4 முனைகளிலும் ஸ்ரீ என மஞ்சளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வழிபாடு தொடங்குவதற்கு முன்பு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வையுங்கள். முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். பிறகு குலதெய்வத்தை வழிபடுங்கள். அடுத்து மகாலட்சுமியின் 108 போற்றிகளை சொல்லி குங்குமம், மலர்கள் அல்லது அக்ஷதை ஏதாவது ஒன்றில் அர்ச்சனை செய்யலாம். அடுத்து குபேரருக்கு உரிய திருமந்திரங்களை சொல்லலாம். ஓம் குபேராய நமக, ஓம் கணபதியே நமக ஆகிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம்.